ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு டோரா கிராஃப்ட்ஸ் கார்னர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். பேப்பர் கிராஃப்ட் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டோரா கிராஃப்ட்ஸ் கார்னரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் பேப்பர் வந்துட்டு 4 எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பர்பிள் கலர் பேப்பர் வந்துட்டு 4 எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்துட்டு கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் A4 ஷீட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைன்னா வந்துட்டு கேலண்டர் பேப்பர்லாம் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் இல்லையா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இப்போ ஈவனாக கட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி மடித்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு மடித்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு சென்டிமீட்டர் மார்க் பண்ணுறீங்கன்னாலே ஓகே, 20க்கு 20 அந்த மாதிரி கூட மார்க் பண்ணி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுறேன். அகெயின் அதை வந்துட்டு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஃபோல்ட் பண்ணதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பேப்பர் மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்துட்டு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி அந்த எட்ஜையும் வந்துட்டு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண போகிறேன். இது நான் சொல்கிறத விட உங்களுக்கு வந்துட்டு பார்த்தா புரியும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு பேப்பரில் வந்துட்டு பென் ஸ்டாண்ட் தான் பண்ண போகிறோம். பேப்பரில் பென் ஸ்டாண்ட் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் வீக்காக இருக்குமே அப்படின்னு நான் நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்தது. ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அந்த நான் ஃபோல்ட் பண்ண மாதிரியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் டிசைனாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு 8 பீஸ் தேவை. அதாவது ஒரு கலரில் வந்துட்டு 4 பீஸும் இன்னொரு கலரில் வந்துட்டு 4 பீஸும் வந்துட்டு தேவை. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பர்பிள் கலர் பண்ணிக்கிறேன். பர்பிளும் ப்ளூவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் வச்சு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் ஒரு A4 ஷீட் பேப்பரும் அதுக்கப்புறம் ஒரு கலர் பேப்பர் கூட செஞ்சிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும், ஒயிட் வித் கலரோட. இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அண்ட் பர்பிள் கலரில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி நான் இன்சர்ட் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி கரெக்டாக இன்சர்ட் பண்ணும். சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் குழம்பும் இந்த ஸ்டெப் மட்டும். ஸோ கொஞ்சம் பார்த்து அதை மட்டும் இன்சர்ட் பண்ணணும். எப்படி இருக்கணும்னா, நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நடுவில் வந்துட்டு கேப் இருக்கணும். நம்ம கை வந்துட்டு இந்த சைட் போகிற மாதிரி கேப் அந்த மாதிரி இருக்கணும். சில பேர் வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கேப் இல்லாத மாதிரி பேப்பர் கவர் ஆகிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கணும். அதாவது அந்த நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அதையும் அந்த கேப்பையும் அந்த எல்லா கேப்பையும் நம்ம வந்துட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கணும். உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும். லாஸ்ட்டில் வந்து நான் வீடியோ ப்ளஸ் ஃபோட்டோ ரெண்டுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம 4 பீஸும் செஞ்சு எடுத்துக்கணும். 8 பீஸும் செஞ்சு எடுத்துக்கணும். அதாவது 8 பீஸ் வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டும் ஒவ்வொரு பீஸாக செஞ்சால் 4 வரும் இல்லையா, அது சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு 1 மினிட் கிட்ட காய வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போது வீடியோவில் இப்போ பண்ணுற மாதிரி அந்த சென்ட்ரல்லேருந்து நம்ம இந்த மாதிரி வந்துட்டு அதை ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணதை மறுபடியும் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி கிடைக்கும், ஒரு க்யூப் மாதிரி கிடைக்கும். சூப்பராக இருக்கும். கரெக்டாக அது வந்து நம்மளுக்கு வந்துடும் கரெக்டான சைஸில். ஸோ இதே மாதிரி நம்ம பேலன்ஸ் 4மே வந்துட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். அந்த க்யூப்க்கு உள்ளார வந்துட்டு கொஞ்சம் பேப்பர் அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம் போட்டுக்கிட்ட ஒட்டிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நான் 4 க்யூபையும் வந்துட்டு செஞ்சு எடுத்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய டிசைன்ஸில் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு டிசைனு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான், நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த டிசைனில் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஒட்ட போகிறோம். ஸோ நம்மளுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு டிசைன் மாதிரி ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இதோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஒட்டிக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு 2 வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2மே வந்துட்டு அதே டிசைனுக்கு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 வந்து நம்ம ஒட்டிட்டதுக்கப்புறமா இந்த 4த்தையும் சேர்த்து அதுக்கப்புறமா ஒட்டிக்கணும். நம்மளுக்கு இந்த ஃபெவிகாலே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஒட்டுறதுக்கு. பேப்பர் ப்ளஸ் ஃபெவிகால் இருந்தால் நம்ம இந்த கிராஃப்ட் பண்ணிடலாம். ஓகே,
இந்த மாதிரி வந்து 2 ஒட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வந்துட்டு அதை வந்து ஒட்டிக்கிறேன். சீரியஸாக வந்துட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நான் வந்துட்டு ஒரு டவுட்டாகவே தான் செஞ்சிட்ருந்தேன், இது ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு. ஆனால் வந்துட்டு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்தது. நம்ம ஒரு திங்ஸ் வச்சா கூட அது வந்துட்டு நம்ம கீழே விழலை. ஓகே, இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப திக்கில்லை, கொஞ்சம் லைட்டாக திக்கான கொஞ்சம் கார்டு தான். இந்த கார்டு எடுத்து நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா இந்த பென் ஹோல்டர், அதுக்கு கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து அதை வந்துட்டு ஒரு பர்பிள் கலர் ஷீட்டில் வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். அந்த கார்டு ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் ரெண்டுத்துலேயுமே நான் வந்து அந்த ஷீட் வந்து ஒட்டிக்கிறேன். ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதே கலரில் வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். இந்த கார்டையுமே நான் வந்துட்டு ஃபெவிகால் போட்டு தான் வந்துட்டு அப்ளை பண்ணேன். கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அதை காய விடணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம காய விட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் ஃபெவிகாலில். பட் நம்ம ஒட்டின உடனே வந்துட்டு அதை வந்து நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்துட்டு வந்துடும். ஓகே, அந்த இன்விடேஷன் கார்டில் வந்துட்டு பேப்பர் ஒட்டினதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது இதுலேயுமே வந்துட்டு நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த கார்ட்லேயுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இது வந்துட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் வந்துட்டு நம்ம லைட்டாக பிடிச்சிட்ருக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக காஞ்சிடும். நான் வந்துட்டு வீடியோக்காக அந்த சிசரு அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டே வச்சு எடுத்துட்டேன். பட் எதுவும் ஆகலை. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்துட்டு காய வச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்தேன். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த வீடியோ ஃபோட்டோ நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் நல்லா காய வைக்காததுனால கொஞ்சம் திருப்பும் போது கொஞ்சம் வந்துட்டு அந்த பேப்பர் அசைகிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்க ஃபோட்டோ வீடியோவில் பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸாவது அதை வந்து காய விடணும். பிகாஸ் இது ஹார்ட் க்ளூ இல்லை, ஃபெவிகால் இல்லையா. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் காய விடணும், வைக்கணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு காஞ்சதுக்கப்புறமா இருக்கிற ஃபோட்டோ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டிசைனாகவும் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இதில் நம்ம ஒரு பொருள் வச்சா கூட அந்த இது வந்துட்டு ஆர்கனைசர் கீழே விழுகலை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் கூட இது வந்து ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி கிராஃப்ட் தான். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேவா? இந்த கிராஃப்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா doracraftscorner@gmail.com நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஓகேவா? பை குட்டீஸ்.